ஜனவரி 10, 2024 இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை. மனதிற்குள் ஏதோ ஒரு பயம் இருக்கிறதா? கர்த்தரிடம் வாங்க, அவரை தேடுங்க, உங்கள் பயத்தை அவர் மாற்றுவார். Is there any fear in your mind? Seek the Lord, seek Him and He will change your fear. நீதிமொழிகள் 29 அதிகாரம் 25 வசனம். Proverbs chapter 29 verse 25. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆபத்துகளை அல்லது பயமுறுத்தல்களை எதிர்கொள்ளும் போது மனிதர்கள் பயத்தை வெளிப்படுத்துகிறார்கள். பரிசுத்த வேதாகமம் 2 விதமான பயங்களை பற்றி கூறுகிறது. மனிதனுக்கு பயப்படும் பயம் மற்றும் தேவனுக்கு பயப்படும் பயம். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும் போது தேவனுடைய பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் கண்டடைவீர்கள். கர்த்தர் உங்கள் பயத்தை அகற்றுவார். கர்த்தருக்கு பயப்படும் பயமானது உங்களை மனிதரை பற்றிய பயத்திலிருந்து விடுவிக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் தருவார். Fear of man will prove to be a snare, but whoever trusts in the Lord is kept safe. My dear brothers and sisters, humans show fear when faced with dangers or threats. The Holy Bible speaks of 2 kinds of fear, the fear of man and the fear of God. When you fear the Lord, you will find God's protection and blessing, and the Lord will remove your fear. The fear of the Lord frees you from the fear of man. May the Lord give you peace. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இப்பொழுதும் கூட என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்விலே என்னென்ன தேவைகள் உண்டோ அந்த தேவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தந்து இந்த நாளில் நீர் வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா, மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரே மனுஷனுக்கு அல்ல ஆண்டவரே, கர்த்தாவே ஒருவருக்கே ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவரே நாங்கள் பயந்து வாழும்படியாக நிற்கிறமே தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எந்த மனுஷனுக்கோ மனுஷிக்கோ ஆண்டவரே பயந்து ஆண்டவரே ஒடுங்கி போகக்கூடாது. தேவனே, உமக்கு மாத்திரம் பயந்து உம்முடைய கட்டளைகளை ஆண்டவரை கை கொண்டு உம்முடைய கற்பனைகளின்படியாக உம்முடைய பிள்ளைகள் வாழும்படியாக நிற்கிறமை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய வேத வசனங்களை ஒவ்வொரு நாளும் வாசிக்கவும் அதன்படியாக நடக்கவும் தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரை தீர்மானித்துக் கொள்ளும்படியாக நிற்கிறமை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே மனுஷனை நம்பினது போதும், மனுஷன் பின்னாக ஆண்டவரே ஓடினது போதும் ஆண்டவரே. அதன் மூலமாக ஆண்டவரே அவர்களுக்கு வந்த அந்த பயங்கள் போதும் ஆண்டவரே. இனிமேல் ஆண்டவரே அப்பா அவர்கள் கர்த்தாவே உம்மை மாத்திரம் தேடும்படியாக ஆண்டவரே உம்மை மாற்றம் ஆண்டவரே அப்பா அவர்கள் ஆண்டவரை நினைக்கும்படியாக நிற்கிறவை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய நம்புகிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரே நீ தந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படியாகவே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே உயர்ந்த ஸ்தலத்திலே உயர்ந்த அடைக்கலத்திலே நீர் வைத்தவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு பாதுகாப்பின் வேலையை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அநேக காரியங்களில் குறித்து ஆண்டவரே அநேக மனுஷர்களை குறித்து ஆண்டவரே அவர்களுடைய தோற்றத்தை பார்த்து உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே பயந்து ஆண்டவரே கலங்கி போயிருக்கிறார்கள். இவர்களை நான் எப்படி எதிர்த்து நிற்பேன், இவர் கோலியாத்தை போல இருக்கிறானே என்று சொல்லி ஆண்டவரே கர்த்தர் நீர் ஆண்டவரே அவர்களுக்கு துணையாக இருந்து அவர்களுக்காக நீர் யுத்தம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்போ உம்மை நம்புகிறார்கள். எல்லாவற்றிலும் காட்டிலும் நீர் மேலானவர், பெரியவர் ஆண்டவரே. அப்பா, நீர் அவர்களுக்கு இறங்குவீராக இரக்கம் செய்வீராக ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் இனிமேல் அதை பார்த்து பயப்படாதபடிக்கு, அந்த மனுஷர்களை பார்த்து பயப்படாதபடிக்கு ஆண்டவர் எனக்கு துணை நிற்பார் என்று சொல்லி உம்மை நம்பி வாழும்படியாகவும் அவர்களுக்கு முன்பாக ஆண்டவரே அவருடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரை உயர்ந்திருக்கும்படியாக உயர்ந்த அடைக்கலத்திலே அவள் இருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலும் போகும்போதும் வரும்போதும் பாதுகாத்துக் கொள்ள
கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் நீர் ஆசீர்வாதம் ஆண்டவரே கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவளுக்கு ஒரு நன்மையும் குறைந்து போகாதபடிக்கு நீர் தருகிற எல்லா நன்மைகளும் பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தருமா ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்வீராக. தேவ பிரசன்னம் அவர்களோடு கூட இருப்பதாக ராஜா. அவருடைய வேலைகளை எல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் எந்த காரியத்தை அவர்கள் முன்குறித்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை காரியங்களை வெற்றியாய் அமையும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் ஆண்டவரே மேக ஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பாதுகாப்பை ஆண்டவரை நீர் வைத்து நீர் ஆண்டவரை சென்றல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்துக்காக ஏங்கி கலங்கி அழுது கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஆண்டவரே அப்பா வெற்றியாக நடக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை நம்புகிறார்கள் அப்பா, கர்த்தரை மாத்திரம் நம்புகிறார்கள் ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் ஒருபோதும் ஆண்டவரே வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உயர்ந்த அடைக்கலத்திலே நீர் வைத்து அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக நடத்துவதற்காக பெரிய காரியங்களை அப்பாவுடைய வாழ்விலை நீ செய்வதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. கொடாகொடைய நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்று வாழும்படியாக வாழ்ந்திருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதே போல தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தரோடு இணைந்து தங்களுடைய திருமண நாளை கொண்டாடி இன்னும் அநேக திருமண நாட்களை காணவும் நாமத்துக்கு மகிமையாக வாழவும் அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்வீராக, வழிநடத்துவீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.